ரத்தம், அருவா, கத்தி பேசும் வில்லன்கள், அதை விட சத்தமாக பேசும் கதாநாயகர்கள், ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் பறக்கும் பொலேரோ, வெடித்து சிதறும் டாடா சுமோ அப்படின்னு எதுவுமே இல்லாத ஒரு திருநெல்வேலியை பார்க்கணுமா? அப்படின்னா அந்த பாட்காஸ்ட்டை தொடர்ந்து கேளுங்க. மற்றவங்க போய் சிங்கம் 3 பாருங்கள். நண்பர்களுக்கு வணக்கம். இந்த பாட்காஸ்ட்டில் எழுத்தாளர் சுகா அவர்கள் எழுதிய மூங்கில் மூச்சு அப்படின்ற புத்தகத்தை பற்றி தான் நான் பேச போகிறேன். அது ஏன் புத்தகத்தோட பேர் மூங்கில் மூச்சு அப்படின்னா, இன்றைக்கு திருநெல்வேலி இருக்கக்கூடிய இந்த இடம் ஒரு காலத்தில் மூங்கில் காடுகளாக இருந்ததாக வரலாறு சொல்லுது. அதனால தான் மூங்கில் மூச்சுன்னு சொல்லி பேர் வச்சுருக்கேன்னு சொல்லி இந்த புத்தகத்தோட முன்னுரையிலே சுகா அவர்கள் சொல்கிறாரு. சுகாவோட பூர்வீகம் திருநெல்வேலி தான். அவரோட அப்பா மிக பிரபலமான பட்டிமன்ற பேச்சாளரான நெல்லை கண்ணன். நீங்கள் அவரோட உரைகளை யூடியூப்பில் கேட்டிருக்கலாம். அவர் பாலு மகேந்திரா கிட்ட அசிஸ்டண்ட்டாக வேலை பார்த்துருக்காரு. தாயார் சந்நிதி, சாமானியனின் முகம், உபசாரம் போன்ற புத்தகங்களை எழுதியிருக்காரு. அவர் ஒரு வெப்சைட்டும் வச்சுருக்காரு, வேணுவனம்.com அப்படின்ற வெப்சைட்டும் வச்சுருக்காரு. அவர் பாபநாசம் படத்துக்கு டயலாக் கோச்சாக இருந்தார். அப்புறம் கமலஹாசன் நடித்த தூங்காவனம் படத்தோட டயலாக் ரைட்டர் இவர் தான். அசுரன் படத்துலேயும் இவரோட பங்களிப்பு இருக்குது, தனுஷ் நடித்த அசுரன் படத்தில். அதுக்கப்புறம் இப்போது திரு கமலஹாசன் அவர்களோட தான் இணைந்து பணியாற்ற தொடர்ந்து அவரோட தான் அதாவது திரைப்படத்திலும் அவரோட கட்சியிலும் சேர்ந்து அவரோடு பணியாற்றுகிறார். நல்ல இசைஞானம் உள்ளவர். இசை பற்றி நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்காரு. இந்த புத்தகம் விகடனில் 2010, 11, 12 அந்த டைமில் வெளியான தொடர். இது ஆனந்த விகடனில் தொடராக வந்தது. இது எதோட தொடர்ச்சி நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னா, இயக்குனர் பாலா அவர்கள் எழுதிய இவன்தான் பாலா போன்ற ஒரு தொடர் தான் அது. இவன்தான் பாலா பின்னர் புத்தகமாக வந்தது. அதை பற்றி நான் ஒரு பாட்காஸ்ட் பண்ணியிருக்கேன், நீங்கள் கேட்கலாம். இப்போ இந்த புத்தகத்தை நீங்கள் வாசிக்கிறீங்க அப்படின்னா இதோட தொடர்ச்சியாக நீங்கள் எதை படிக்கலாம் அப்படின்னா, வெற்றிமாறன் ஆனந்த விகடனில் தொடராக எழுதின மைல்ஸ் டு கோ அப்படின்ற புத்தகத்தை படிக்கலாம். ஏன் இந்த 3 புத்தகத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த 3 பேரும் திரு பாலு மகேந்திரா அவர்கள்ட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்தவங்க. இவங்க 3 பேரோட இந்த புத்தகத்துலேயும் பாலு மகேந்திரா கூட இவங்க இருந்த அந்த நினைவுகளை எழுதியிருக்காங்க. அப்போ அந்த டீச்சர் ஸ்டூடெண்ட் உறவு பற்றின ஒரு அழகான பதிவு இந்த 3 புத்தகத்துலேயும் இருக்குது. நீங்கள் இதை படித்து பார்க்கலாம். இந்த புத்தகம் திரு சுகா அவர்களோட ஆட்டோபயோகிராஃபி தான், ஒரு நினைவு குறிப்பு நூல் தான். அது மெம்வா அப்படின்னு சொல்லுவாங்க. இது திருநெல்வேலி தான் மையம், இந்த நூலோட மையம் அப்படின்னாலும் அவரோட வாழ்க்கை பயணித்த பாதையில் சென்னை பற்றியும் திரைப்படத்துறை பற்றியும் பல்வேறு விஷயங்களை பற்றியும் கட்டுரைகள் இருக்குது. மொத்தம் 33 கட்டுரைகள் இருக்குது. இதில் 222 பக்கங்கள் கொண்ட நூல். இதில் முதல் அத்தியாயமே தாமிரபரணி பற்றி தான். தாமிரபரணி அப்படின்ற அந்த ஆறோட புராணம், வரலாறு எல்லாத்தையும் சொல்லிவிட்டு, எதுவுமே போரிங்காக இல்லை, எல்லாமே ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக படிக்க இன்பத்தை அளிக்கக்கூடிய, இல்லை திகட்ட இன்பத்தை அளிக்கக்கூடிய ஒரு சுவையான நேரட்டிவ் தான். அந்த மாதிரி தான் அவர் எழுதியிருக்காரு. இதில் அவர் சொல்லக்கூடிய தகவல்கள் எல்லாம் ஆச்சரியமானவை. முதல் தகவல் என்ன அப்படின்னா, திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய செல்வந்தர், தொழிலதிபர், அவரும் காலையில் தாமிரபரணியில் குளிக்க வருவார். அங்கே இருக்கக்கூடிய ஒரு தேட்டரில் டிக்கெட் கிளிக்கிறவரும் தாமிரபரணியில் குளிக்க வருவார். 2 பேரும் பக்கத்தில் தான் நின்று குளிப்பாங்க. 2 பேர் லைபாய் சோப்பு தான் யூஸ் பண்ணுவாங்க. குளிச்சுட்டு அவங்களோட வேஷ்டி அந்த லைபாய் சோப்பை வச்சே துவைச்சிட்டு வருவாங்க அப்படின்லாம் சொல்கிறார். இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களோடு தான் அந்த தாமிரபரணி ஆற்றை நமக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. அண்ட் இந்த அத்தியாயத்தை முடிக்கும்போது மணல் திருட்டால் தாமிரபரணி என்ன ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு ஷாக்கிங்கான ஒரு தகவலோடு அதை முடிக்கிறார். இப்படி ஒவ்வொரு அத்தியாயத்திலும் அவர் ஒவ்வொரு விஷயத்தை பேசுகிறார். இந்த பள்ளி படிப்பு, அவர் படித்த பள்ளி, அவர் பள்ளிக்கூடம் படிக்கும்போது இருந்த ஃபேஷன், அப்புறம் இளைஞராக இருக்கும்போது இருந்த ஃபேஷன், அன்னைக்கு எப்படி ஒரு பெண்ணை பார்ப்பதே கஷ்டம், இந்த சம்பவங்கள் எல்லாம் 70s 80s நடக்குது. இப்போ சுகாவுக்கு மோர் தென் 50 இருக்கும். அவர் 70கள் 80களோட ஆரம்பத்தில், அந்த 90 இறுதி வரைக்கும் அப்படின்ட்டு நம்ம இந்த இதில் உள்ள சம்பவங்கள் எடுத்துக்கலாம். சதிலீலாவதி படத்துலேயே அவர் போய் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு திரு பாலு மகேந்திரா அவர்கள்ட்ட. அப்போ அதுக்கு முன்னாடி அவர் பிறந்து வளர்ந்த திருநெல்வேலி, 70கள் 80களில் உள்ள திருநெல்வேலி தான் இந்த புத்தகம் முழுவதும் அவர் நமக்கு காட்டுவது. அப்போது அந்த காலகட்டத்தில் ஒரு பெண்ணை பார்க்குறதே அபூர்வம். பள்ளி கல்லூரிக்கு வெளியில் அவங்க வெளியில் நடமாடுறதே அபூர்வம் அப்படின்னா அந்த குறுகுறுப்பு. அப்புறம் ரசிகர் மன்றங்கள் அன்றைக்கி எப்படி செயல்பட்டது, திருநெல்வேலியில் உள்ள தேட்டர்கள், திருநெல்வேலியில் நீங்கள் எந்த தெருவில் போனாலும் தேட்டர் இருக்கும். இன்றைக்கும் அந்த படம் ஓடுதோ இல்லையோ, அந்த தேட்டரோட பில்டிங் இருக்குது. நிறையா தேட்டரை அப்படியே விட்டு வச்சுருக்காங்க, அதை நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் சாப்பாட்டு கடைகள், திருநெல்வேலியில் சைவ சாப்பாட்டு கடைகள் ரொம்ப பிரபலம். அசைவ சாப்பாட்டு கடையும் இருக்குது, அதுக்கு ஈக்குவலாக சைவ சாப்பாட்டு கடைகள், அதை பற்றி சொல்லியிருக்காரு. அப்புறம் எப்படி திருநெல்வேலி மக்கள் சினிமா பார்த்தாங்க, எப்படி எல்லா தரப்பினரும், உயர்ந்த ஜாதியினர்,
பணக்காரர்கள் எல்லாருக்கும் எப்படி வந்து சினிமா வந்து ஒரு சிறந்த பொழுதுபோக்காக இருந்தது. செகண்ட் ஷோ போகிறதெல்லாம் ரொம்ப சாதாரணம் அப்படின்ற மாதிரிலாம் அவர் பல விஷயங்களை சொல்கிறார் அதில். அப்புறம் அவர் இங்கே சென்னைக்கு சினிமாவுக்கு வந்த பிறகு அவரை ஊர்க்காரர்கள் அணுகிய விதம், நண்பர்கள் அணுகிய விதம், வாடகை வீடு கொடுக்குறவங்க அணுகிய விதம், இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள். அப்புறம் பேருந்து பயணம், மெட்ராஸ்லேருந்து திருநெல்வேலி வர்றதுக்கான பேருந்து பயணம் அப்படின்றது எப்படி ஹாரிபிளாக இருந்தது. அப்புறம் அதிலேயே நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான விஷயங்கள். அப்புறம் அந்த காலத்தில் இது வந்து 2005 வரைக்கும் கூட இது இருந்ததுன்னு சொல்லலாம். கேசட்டில் வந்து பாட்டு பதிஞ்சு கேட்பாங்க. நீங்கள் லிஸ்ட் எழுதி கொடுத்தீங்கன்னா, கேசட் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து நீங்கள் கேட்குற ஆர்டரில் அந்த பாடல்கள் அந்த கடைகள்லாம் இன்றைக்கி இல்லாமல் போயிடுச்சு. அந்த மாதிரி கேட்டது, அது சிடி வரைக்கும் எப்படி வந்தது அதெல்லாம் சொல்கிறாரு. அப்புறம் ரேடியோ கேட்குறது, முக்கியமாக அன்றைக்கி ஒரு டிரான்சிஸ்டர் வச்சுருக்கிறது அப்படின்றது வந்து எவ்வளோ கௌரவமாக இருந்தது. எப்படி ரேடியோ கேட்க ஒருத்தர் ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கெலாம் போனாங்க அப்படின்லாம் சொல்கிறாரு. இந்த அத்தனை அனுபவத்தையும் அவருக்கு என்ஹான்ஸ் ஆக்கிறது, இல்லை அவருக்கு மறக்க முடியாததாக ஆக்கிறது யார் அப்படின்னா, அவரோட பள்ளிக்கால நண்பரான குஞ்சு அப்படின்றவர் தான். அவரோட உண்மையான பேர் என்னன்னு தெரில. இந்த தொடர் முழுவதும் அவர் குஞ்சு என்றே அழைக்கப்படுகிறார். அவர் கூட சேர்ந்து ஒரு உருவாக்கின நினைவுகள் தான் இந்த புத்தகம் முழுவதும் இருக்குது. அதாவது உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு இருப்பார், லைஃப் லாங் ஃப்ரெண்டாக இருப்பார். அவர் வந்து நீங்கள் உங்களோட எல்லா கஷ்ட நஷ்டத்துலேயும் அவர் இருப்பார், மகிழ்ச்சியிலையும் கூட இருப்பார். அப்போ நீங்கள் எல்லாத்தையும் அவரோட சேர்ந்தே தான் கனெக்ட் பண்ணி வச்சுருப்பீங்க. அப்படி இவரோட நினைவுகள் அத்தனையும் அந்த நண்பரோட தான் டைப் ஆகிருக்கு. அது அவர் எல்லா அத்தியாயத்திலும் கிட்டத்தட்ட எல்லா அத்தியாயத்திலையும் வர்றாரு. அப்புறம் சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள், இப்போ பெற்றவங்க தவிர்த்து அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களையும் மாமா, சித்தப்பா, அத்தைன்னு கூப்பிடக்கூடிய கலாச்சாரம் உள்ள ஊர். கொஞ்சம் வயசு வித்தியாசம் கம்மி அப்படின்னா நீ வா பொண்ணே பேசுகிறாங்க. அண்ணன், மாமா, பெரியப்பா, இந்த மாதிரி பல உறவினர்கள், அவங்கள பற்றின சுவாரஸ்யமான பதிவுகள். அப்புறம் ஒவ்வொரு அத்தியாயம் முடியும் போதும் வந்து ஒரு மென் சோகம். சில அத்தியாயங்கள் வந்து ஒரு சோகத்தோடு முடியுது. சில அத்தியாயங்கள் வெடித்து சிரிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு நினச்சி சிரிக்க வைக்கிற மாதிரி ஒரு வரி பஞ்சோட முடியுது. சில அத்தியாயங்கள் சிந்திக்க வைக்கக்கூடிய அத்தியாயங்கள். சில அத்தியாயங்கள் வந்து ஒரு நாஸ்டால்ஜியா, அந்த காலம் நீ திரும்ப வராது, அது முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான், நீ வந்து அக்செப்ட் த ஃபேக்ட், அக்செப்ட் த ரியாலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய சில அந்த மாதிரி நோட்ஸில் வந்து சில அத்தியாயங்கள் முடியுது. நம்ம வழக்கமாக சினிமாவில் பார்க்கக்கூடிய திருநெல்வேலி அல்லாத ஒரு திருநெல்வேலி இது. அங்கே இருக்கக்கூடிய ஒரு அமைதியான வாழ்க்கை, இருந்த வாழ்க்கை, அது இன்னைக்கு இல்லை. இப்போ இந்த புத்தகத்தை யார் படிக்கணும்னு சொல்லி கேட்டால், இது வரைக்கும் எந்த புத்தகத்தையும் வாசிக்காத ஒருத்தர் இந்த புத்தகத்தை படிக்கலாம். ஏன்னா இது ஆரம்பக்கட்ட வாசகருக்கு கொடுப்பதற்கு மிக உகந்த புத்தகம் இது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் படிக்கிறதுக்கு. அப்புறம் பிறந்தநாள், திருமணம் போன்றவற்றுக்கும் பரிசாக கொடுக்கலாம். 30 வயசு கீழே உள்ளவங்களுக்கு கொடுத்தா அவங்களுக்கு டைம் ட்ராவல் பண்ண மாதிரி இருக்கும். இது திருநெல்வேலியை பற்றிய புத்தகம் அப்படின்னாலும் தமிழ்நாடு முழுக்க உள்ள அனைவரும் படிக்கலாம். தமிழ் தெரிந்த அனைவரும் இது கண்டிப்பாக படிக்கணும். திருநெல்வேலியில் உள்ளவங்களுக்கே நீங்கள் மற்ற ஊருக்காரங்க கிஃப்டாக கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கே இது புதிய ஒரு அனுபவமாக இருக்கும். அதாவது 30 வயசு கீழே உள்ளவங்களுக்கு, 40-50 வயசுக்கு மேலே அவங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அது அவங்களுக்கு ஒரு இனிய நினைவாக, அவங்க டீனேஜ் டைமுக்கு டைம் ட்ராவல் பண்ணி போயிட்டு அதை திரும்ப எல்லாத்தையும் ஒரு தடவை வாழ்ந்து பார்த்த ஒரு அனுபவத்தை கொடுக்கும். வாய்ப்பு இருந்தால் வாசித்து பாருங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டதுக்கு நன்றி. வணக்கம்.